الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين أما بعد يا أيها الذين آمنوا لا تدخلوا بيوتا غير بيوتكم حتى تستأنسوا وتسلموا على أهلها ذلكم خير لكم لعلكم تذكرون صدق الله المولانا العظيم. கண்ணியமிக்க தாய்மார்களே, இன்று ஓதப்பட்ட அந்நூறுடைய அத்தியாயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுடைய ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களை இந்த சூறாவிலே நிறைய பேசுகிறான். குறிப்பாக ஆண் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள் என்ன, அதிலும் பெண்கள் எந்த அளவு ஒழுக்கங்களை பேண வேண்டும் என்பதையெல்லாம் அந்த சூறாவில் வழிநெடுகளையும் அல்லாஹ் கூறி காட்டுகிறான். قُلْ لِلْمُؤْمِنِينَ يَغُضُّوا مِنْ أَبْصَارِهِمْ وَيَحْفَظُوا فُرُوجَهُمْ. முஃமினான ஆண்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், முஃமினான ஆண்களை உங்கள் பார்வையை நீங்கள் தாழ்த்தி கொள்ளுங்கள், உங்கள் கற்பை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். قُلْ لِلْمُؤْمِنَاتِ يَغُضُّضْنَ مِنْ أَبْصَارِهِنَّ وَيَحْفَظْنَ فُرُوجَهُنَّ. முஃமினான பெண்களே, நீங்களும் உங்கள் பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள், உங்களுடைய கற்பை பாதுகாத்து கொள்ளுங்கள். ஒரு பெண் தன்னுடைய அலங்காரத்தை யாருக்கு முன்னால் காட்டலாம், யாருக்கு முன்னால் காட்டக்கூடாது என்கின்ற பலவிதமான ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் இந்த சூறாவிலே சொல்லி காட்டுகிறான். நீங்கள் அந்த சூறாவினுடைய விளக்கத்தை எடுத்து படித்தால் நிறைய ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களை அல்லாஹ் சொல்லியிருப்பான். அதிலே இன்றைய நாள் நாம் பார்க்கக்கூடியது ரொம்ப முக்கியமானது. வீட்டினுடைய ஒழுக்கத்தை, ஒழுங்குமுறைகளை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வீட்டினுடைய ஒழுங்குமுறைன்னு சொன்னால் நாம் எப்படி வீட்டிலே இருக்க வேண்டும், வீட்டிலே நுழைகின்ற பொழுது எந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுறான். குர்ஆன் மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு வேதம். பாருங்கள், வீட்டில் நுழையும் போது கூட எந்த மாதிரி இருக்கணும் என்பதை அல் குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனு லா ததுகுலு புயூத்தன் கைர புயூத்திக்கும் ஹத்தா தஸ்தானிஸ். ஈமான் கொண்டவர்களே, உங்கள் அல்லாத வேற ஒருவரினுடைய வீட்டுக்குள் நீங்கள் நுழைந்தால் அவர்களின் அனுமதி இல்லாமல் நீங்கள் நுழையாதீர்கள். லா ததுகுலு புயூத்தா, மற்றவர்களின் வீடுகளுக்குள் நீங்கள் அவர்களின் அனுமதி இல்லாமல் நுழையாதீர்கள். வ துஸல்லிமு அலா அஹ்லிஹா, அந்த வீட்டிற்குள் நுழையும் பொழுது அந்த வீட்டிலே இருப்பவர்களுக்கு நீங்கள் சலாம் சொல்லி அனுமதி பெற்று வீட்டுக்குள் நுழையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ வீட்டுக்குள் நுழைகின்ற பொழுது சலாம் சொல்லி அனுமதி பெற்றுதான் உள்ளே வர வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. மனித சமுதாயத்திற்கு இஸ்லாம் வழங்கி இருக்கக்கூடிய மிகச்சிறந்த நற்பண்புகளில் ஒன்று இது. என்னன்னா, ஒருவர் மற்றவரின் வீட்டிற்குள் நுழையும் முன் அனுமதி கேட்டு சலாம் சொல்லி நுழைய வேண்டும் என்பது இஸ்லாம் மனித சமுதாயத்திற்கு கற்றுத்தந்த மிகச்சிறந்த நற்பண்புகளில் ஒரு பண்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் பயணத்திற்காக போகும் பொழுது அந்த வரலாறை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒவ்வொரு வானமாக போகும் பொழுது ஒவ்வொரு வானத்திலும் அனுமதி கேட்டு தான் போவாங்க. முதல் வானத்திற்கு போகின்ற பொழுது அனுமதி கேட்பார்கள். அங்கிருந்து மலக்கு யார் வந்திருக்கிறது, நான் தான் ஜிப்ரீலும் என்னோட முகம்மதும் வந்திருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் முதல் வானம் திறக்கிறது. இப்படி இரண்டாவது வானம், மூணாவது வானம், நான்காவது வானம், 7 வானங்களும் 7 வானத்தின் கதவுகளும் அனுமதி கேட்டதற்கு பின்பால் தான் திறக்கப்பட்டது என்று மிஅராஜுடைய பாடம் நமக்கு சொல்கிறது. அப்போ
கதவு வானத்தினுடைய கதவாகவே இருந்தாலும் சரியே, அது போகுவது ஜிப்ரீலாக இருந்தாலும் சரியே, உடன் செல்வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தாலும் சரியே, ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்கின்ற பொழுது அவர்களின் அனுமதி கேட்டுதான் செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு நாகரிகத்தை இஸ்லாம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது. இந்த மிஅராஜினுடைய அந்த வானத்திலே பயணம் செய்த அந்த வரலாற்றின் மூலமாக நபித்தோழர் ஒருவர் வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து கேட்டார், யா ரசூலுல்லாஹ், என்னுடைய தாயாரின் அறைக்குள் நான் செல்லுவதற்கு நான் அனுமதி கேட்கணுமா? என்னுடைய தாயின் அறைக்கு கூட நான் செல்லுவதற்கு அனுமதி கேட்கணுமா என்று அவர் கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆம், உன்னுடைய தாயின் நீ அறைக்கு செல்வதாக இருந்தாலும் நீ அனுமதி கேட்டுதான் செல்ல வேண்டும். நான் தான் அவர்களுக்கு பணிவிடை செய்கிறேன் நாயகமே. அப்படி இருக்கும்போது நான் உங்களுக்கு ஹிதுமத்து செய்கிறேன், நான் தான் அவர்களை பார்த்து கொள்கிறேன். அப்படி இருக்கும்போது நான் அனுமதி கேட்கணுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆம், நீ அனுமதி கேட்டு தான் போக வேண்டும். தாயாக இருந்தாலும் கூட அவர்கள் அறைக்குள் போகின்ற பொழுது ஒரு மகன் அனுமதி கேட்டுதான் போக வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார். பாருங்கள், எத்தனை ஒழுங்குமுறைகளை இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித் தருது. ஒன்று, ஒரு வீட்டுக்குள் செல்வதாக இருந்தால் முதலில் சலாம் சொல்ல வேண்டும். ஒரு வீட்டுக்குள்ளே போகிறதா இருந்தால் முதல்ல சலாம் சொல்லணும். சலாம் சொல்லிவிட்டு பிறகு அனுமதி கேட்க வேண்டும். நான் வீட்டுக்குள்ளே வரலாமா என்று அனுமதி கேட்க வேண்டும். இவ்வாறு 3 முறை செய்ய வேண்டும். முதலாட்டி நம்ம சலாம் சொல்கிறோம், அனுமதி கேட்குற எந்த பதிலும் இல்லை. 2வது தடவை கேட்கலாம், 2வது தடவையும் பதில் இல்லை. 3வது தடவையும் கேட்கலாம். 3வது தடவையும் பதில் வரவில்லை என்றால் நம்ம திரும்பி வந்துடணும், வீட்டுக்குள்ளே போகக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இதா இஸ்தஅதன அஹதுக்கும் ஸலாஸா, உங்களில் ஒருவர் 3 தடவை அனுமதி தேடியும் ஃபலம் யுதன் லஹு, அவருக்கு அனுமதி கிடைக்கவில்லை என்றால் அவர் திரும்பி போய்விடட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏன்னா அவங்க பதில் தராமல் இருப்பதில் ஏதாவது ஒரு காரணமாக இருக்கலாம். அவர்கள் வேறு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் வீட்டிற்குள் இருக்கலாம், அல்லது வர முடியாத ஒரு நிலைமையில் இருக்கலாம். நம்ம வீட்டுக்குள்ளே வந்தால் அது ஒரு தவறான ஒரு விஷயமாக கூட ஆகலாம். எனவே அவர்கள் அனுமதி தராமல் இருப்பதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 3 தாட்டிக்கு மேலே உங்களுக்கு அனுமதி வரலைன்னு சொன்னால் நீங்கள் அந்த வீட்டுக்குள் நுழையக்கூடாது, திரும்பி போய்விட வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அபூல் மூஸல் அஷ்ஷாரி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தாட்டி உமர் ரலியல்லாஹு அவர்களை சந்திப்பதற்காக போனாங்க. போய் அனுமதி கேட்குறாங்க, அனுமதி கிடைக்கல அவங்கள பார்க்குறதுக்கு. எனவே அவங்க திரும்பி போயிட்டாங்க. அபூல் மூஸல் அஷ்ஷாரி திரும்பி போயிட்டாங்க. உள்ளேருந்து உமர் ரலியல்லாஹு அவர்கள்ட்ட சொல்லப்படுது, ஏன்னா அபூ மூஸல் அஷ்ஷாரி வந்தார், உங்களை கூப்பிட்டாரு, நீங்கள் எந்த பதிலுமே சொல்லலையே. அப்படியா, வந்தாங்களா, எனக்கு தெரியல அப்படின்னு உமர் ரலியல்லாஹு மீண்டும் அபூ மூஸல் அஷ்ஷாரி ரலியல்லாஹு தேடி போனாங்க. போய் அவர்களை பார்த்து, வீட்டுக்கு வந்தீங்களா, அனுமதி தேடினீங்களா? நான் வேறு ஒரு சிந்தனையில் இருந்தேன், எனவே நீங்கள் கூப்பிட்டதை நான் கவனிக்கவில்லை. என்ன விஷயமா வந்தீங்க, ஏன் திரும்பி போனீங்க அப்படின்னு கேட்டான் உமர் ரலியல்லாஹு. அப்போ அபூல் மூஸல் அஷ்ஷாரி ரலியல்லாஹு சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, யாரோ ஒரு வீட்டுக்கு போனால் 3 தாட்டி அனுமதி தேடணும், 3 தாட்டியும் நமக்கு அனுமதி கிடைக்கலன்னு சொன்னால் நம்ம திரும்பி போயிடணும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. எனவே தான் நான் திரும்பி வந்து விட்டேன் என்று அபூல் மூஸல் அஷ்ஷாரி ரலியல்லாஹு அவர்கள் சொன்னாங்க. இப்போ இது ஒன்று. 2வது ஒழுக்கம் நமக்கு சொல்லித்தர்றாங்க, வீட்டு வாசலுக்கு நேராக நின்று அனுமதி கேட்கக்கூடாது. யாராவது ஒரு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா அவங்க வீட்டு வாசலுக்கு நேராக நின்று அனுமதி கேட்கக்கூடாதாம். மாறாக எப்படி கேட்கணும், வலது பக்கமோ அல்லது இடது பக்கமோ நின்று தான் கேட்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கூட்டத்தாரின் வீட்டு வாசலுக்கு வந்தார்கள். வாசலுக்கு நேராக முகம் பார்த்து நிற்க மாட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராவது ஒரு கூட்டத்தாருடைய வீட்டிற்கு சென்றால் அவங்க வீட்டு வாசலுக்கு நேராக நிற்க மாட்டாங்களாம். மாறாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலது பக்கம் நிற்பாங்க அல்லது இடது பக்கம் நிற்பாங்க. வலது பக்கம் நின்று சலாம் சொல்லுவாங்க அல்லது இடது பக்கம் நின்று சலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழுங்குமுறையை கடைபிடிச்சாங்க. ஒருவர்
அதே மாதிரி ஒருத்தர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்ப்பதற்காக வந்து ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு நேராக நின்று சலாம் சொல்லிக்கிட்டு இருந்தார். வீட்டுக்கு நேராக நின்று சலாம் சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனுஷரை கண்டிச்சாங்க, தம்பி ஒன்று நின்றா வலது பக்கம் நின்று சலாம் சொல்லு, இல்லாட்டி வாசலுக்கு இடது பக்கம் நின்று சலாம் சொல்லு. அனுமதி கேட்குறதே எதுக்குன்னா உள்ளே வரணுங்கிறதுக்காக தான். உள்ளே நீ பார்ப்பது ஜாயிஸாக வேண்டும் என்பதற்கு தான். எனவே வீட்டுக்கு நேராக வந்து நின்று நீ அனுமதி கேட்டனா, வீட்டுக்கு நேராக நின்றால் தான் உள்ளே இருக்கிற எல்லாமே தெரியுமே. அப்போ நீ அனுமதி கேட்குறதுல எந்த ஒரு அர்த்தமுமே இல்லையே. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க, வீட்டிற்காக நீ வீட்டிற்குள் நுழைய அனுமதி தேடுகின்ற பொழுது ஒன்று வலது பக்கமாக நிற்க வேண்டும் அல்லது இடது பக்கமாக நிற்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது 2வது ஒழுங்குமுறை. 3வது ஒழுங்குமுறை என்னன்னா, யார் அனுமதி கேட்குறாங்களோ அவர்கள் தன்னுடைய பெயரை சொல்லி அனுமதி கேட்கணும். எப்படி? ஒருத்தர் வீட்டுக்கு போகிறோம், அஸ்ஸலாமு அலைக்கும். அலைஹிஸ்ஸலாம். யாருங்க? நான் தாங்க ஜாபீர் வந்திருக்கேன். பேர் சொல்லணுமா? பேர் சொல்லாமல் நான் தான் அப்படின்னா அது சொல்லக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி உள்ளே வர அனுமதி தேடினார். ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலா கேட்டாங்க, மன் ஹாதா, மன் அன்த, யாருப்பா அது, யாருப்பா நீ வந்திருக்கிறது அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், அனண்டார், நான் தான் அப்படின்ட்டார். திருப்பி ரசூலா கேட்டாங்க, நான் தானா யார் அப்படின்னா. அப்போ நான் தான் சொல்லக்கூடாது. அனுமதி தேடுபவர்கள் தன்னுடைய பெயரை சொல்ல வேண்டும். நான் அப்துல் காதர் வந்திருக்கேன், நான் அப்துல் குத்தூஸ் வந்திருக்கேன் என்று அனுமதி கேட்பவர்கள் பெயர் சொல்ல வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். கடைசியா 4வது விஷயமாக சொல்லித்தரப்படுகிறது, உள்ளே இருப்பவர்களுக்கு இடையூறு தராத வகையில் நாம் அவர்களுக்கு அனுமதி தேட வேண்டும், அவர்களுடைய கதவை தட்ட வேண்டும். எப்படி வருதுன்னா, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வீட்டு கதவுகளை நகங்களால் நாங்கள் தட்டுவோம். நகங்களால் தட்டினா எந்த அளவுக்கு சத்தம் வரும்? ரொம்ப சின்ன ஒரு சத்தம் தான் இருக்கும். அப்போ வீட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி தராமல் அழைக்க வேண்டும். இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா அப்துல் காதரே அப்படின்னு கற்று உள்ளே இருக்கும், ஹார்ட் அட்டாக் வந்துடும். என்னப்பா இந்த தண்ணி வண்டி வந்திருக்கு, வந்து தண்ணி வாங்க, தண்ணி வண்டி தானே வந்திருக்கு, என்னமோ நிலநடுக்கு வந்த மாதிரி கத்துறீங்க. அப்போ அந்த மாதிரி உள்ளே இருப்பவர்களை அதிர்ச்சியூட்டும் வகையில் வெளியிலிருந்து கத்துவதோ அல்லது கூப்பிடுவதோ கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதவு நகங்களால் நாங்கள் தட்டுவோம். அப்போ எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழுங்குமுறைகளை வீட்டிலே கடைபிடிக்குமாறு சொல்லி தந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம ஹதீஸில் பார்க்குறோம். இன்னும் ஹதீஸில் வருது, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு தான் சொல்கிறாங்க, ரசூலா எனக்கு சொன்னாங்க, யா புனைய இதா தகல்த அலா அஹ்லிக ஃபஸல்லிம், என்னுடைய செல்ல மகனே, அருமை மகனே அனஸே, நீ உன்னுடைய வீட்டுக்குள் நுழைந்தால் உன்னுடைய வீட்டிலே இருப்பவர்களுக்கு சலாம் சொல்லு. அப்படி சலாம் சொன்னீங்கன்னா யகூனு பரக்கத்தன் அலைக வ அலா அஹ்லி பைத்திக், உனக்கும் உன்னுடைய குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் பரக்கத்து செய்வான் அப்படின்னாங்க ரசூலா. வீட்டில் நுழைஞ்ச உடனே வீட்டில் இருப்பவர்களுக்கு முதல்ல சலாம் சொல்லணும். அப்படி சலாம் சொன்னால் ரசூலா சொல்கிறாங்க,